தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த மகேஸ்வர் தயாள் காவல்துறை நிர்வாக பிரிவு ஏடிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக முன்னாள் சென்னை காவல் ஆணையர் அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த மகேஸ்வர் தயாள் காவல்துறை நிர்வாக பிரிவு ஏடிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அன்பு தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தவிக ஆட்சி அமைந்ததில் இருந்தே பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். அந்த வகையில் தற்போதும் ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக முன்னாள் சென்னை காவல் ஆணையர் அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த மகேஸ்வர் தயாள் காவல்துறை நிர்வாக பிரிவு ஏடிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். தமிழக காவல்துறையுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த மகேஸ்வர் தயாள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் காவல்துறையுடைய நிர்வாக பிரிவு ஏடிஜிபியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அருண் அவருக்கு முக்கிய பொறுப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறை ஏடிஜிபியாக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல் ஆணையராக கடந்த திமுக ஆட்சியின் போது அவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு சர்ச்சைகளும் இருந்தது. அது மட்டும் இந்த நிலையில் காத்திருப்போர் தேர்தல் சமயத்தில் அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தற்போது அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு ஏடிஜிபியாக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அன்பு தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் சமயத்தில் அன்பும் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். தற்போது அவருக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.